சங்கீதா விவாகரத்து பண்ணால் அதுக்கு திமுக காரணம். பாண்டிச்சேரியில் தாவேக்கா கூட்டம் போடலைன்னா அதுக்கும் திமுக தான் காரணம். அப்புறம் வந்து இவர் வந்து சென்னையில் வந்து பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ண முடியும்னா அதுக்கும் திமுக தான் காரணம். ஏன்னா திமுக முதலமைச்சர் தான் இப்போது ஆக்டிவாக இருக்காரா? அவருடைய வார்த்தைகள் தான் இங்கே வந்து போலீஸ்காரங்க கேட்குறாங்களா? அவரோட ரசிகர்களே ஒரு காட்டாறு மாதிரி இருக்காங்க சார். அதாவது ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அவரோட ரசிகர்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டேங்கிறாங்க. புதுசாக ஒரு நகை வேலை 1 லட்சம் கொடுப்பாரா? 1 லட்சம். தமிழ்நாட்டில் வந்து சராசரியாக ஒரு 1.5 லட்சம் மேரேஜ் நடக்குது ஒரு வருஷத்துக்கு. இவரால் கொடுக்க முடியுமா? 6 சிலிண்டர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு 1 சிலிண்டர் கிடைக்கிறதே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் 6 சிலிண்டர் எங்கேருந்து கொடுப்பீங்க? நீங்கள் இல்லை சொன்னால் வேண்டாம், மீன் கொடுக்க மாட்டேன், மீன் பிடிக்க கற்று தருவேன்லாம் சொன்னீங்கல்ல. இன்றைக்கி என்ன நிலைமை? இன்றைக்கி நீங்களும் அதே தானே பண்ணுறீங்க, அதே வேலை தானே பண்ணுறீங்க. அவங்க 2000 ரூபாய்னா நீங்கள் 2500. 234 தொகுதியிலையும் போட்டி போடுறீங்க. ஒரு தொகுதியில் நீங்கள் 40,000 30,000 அப்படின்னு வாங்கி போகிறீங்கன்னா வின் பண்ணலன்னு என்ன பண்ணுறது? இப்போ யாரோ ஒருத்தரோட ஓட்டை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க. அந்த ஸ்பாயில் பண்ணுற ஓட்டு ஏடிஎம்கேவா டிஎம்கேவா? அதிமுக வந்து அந்த ஆம்ஸ்டாங் நடத்தும் போது என்ன பண்ணாங்க? ஏதாவது பண்ணாங்களா? ஏதாவது பேசினாங்களா? பொற்கொடிக்கு ஆதரவாக பேசினாங்க. இன்றைக்கி அந்த தொகுதியில் திருவிக நகரில் அதிமுக கேண்டிடேட் போட்டால் தோற்றுருவான். சரி, இவங்களை நிற்க வச்சு ஜெயிச்சா ஒரு தொகுதி தானே, இவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு பண்ணுறாங்க. ராஜஸ்நேர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து யோசிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம என்ன இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், விஜய் அவர்களுடைய வேட்புமனுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல்லாக வந்து மிஸ்டேக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில இடங்களில் அவரோட வேட்புமனு நிராகரிக்கப்படலாம்ன்ற ஒரு செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக திமுக தான் வந்து விஜய் வந்து பிரச்சாரம் கூட பண்ண விடாமல் ரொம்ப தடுத்து நிறுத்துதுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை தாவேக்காவும் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி பார்க்குறோம்? ஆமாம் சார். சங்கீதா விவாகரத்து பண்ணால் அதுக்கு திமுக காரணம். பாண்டிச்சேரியில் தாவேக்கா கூட்டம் போடலைன்னா அதுக்கும் திமுக தான் காரணம். அப்புறம் வந்து இவர் வந்து சென்னையில் வந்து பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ண முடியும்னா அதுக்கும் திமுக தான் காரணம். ஏன்னா திமுக முதலமைச்சர் தான் இப்போது ஆக்டிவாக இருக்காரா? அவருடைய வார்த்தைகள் தான் இங்கே வந்து போலீஸ்காரங்க கேட்குறாங்களா? என்டையர் இதுவும் தேர்தல் கமிஷன் எடுத்து வச்சுருக்காங்க. டிஜிபியே மாற்றி விட்ருக்காங்க. அப்புறம் என்ன இருக்குது? டிஜிபி போடவே இல்லை சார். டிஎம்கே சார் இப்போ போட்டாங்களே டிஜிபி. யூபிஎஸ்சி லிஸ்ட் இருக்குது சார், அவங்க போடல. இப்போ தேர்தல் கமிஷன் ஒருத்தர் போட்டிருக்காங்களே டிஜிபியா. நம்ம பாயிண்ட் என்னென்னா அது இல்லை. நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் திமுக காரணம்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு உங்கள் ரசிகர்களுக்கு வேணால் திருப்தி அளிக்கலாமே தவிர ரியாலிட்டி என்ன? ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்க்கணும்ல. எல்லாத்துக்கும் திமுக காரணம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது வந்து சரியான ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கும் திமுகவுக்கும் போட்டி, அதிமுக சீன்லேயே இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிற விஷயம் புரியுது. அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு போட்டால் வாங்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து மக்கள் எப்படி போடுவாங்க? 50-55 வருஷமாக வந்து திமுகவுக்கு பிடிக்காதவங்க அதிமுகவுக்கு போட்டாங்க. இந்த வாட்டி அதிமுகவுக்கு போடுறதுக்கு பதிலாக தாவேக்கா கொஞ்சம் ஓட்டு போடுவாங்கன்றது எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக அது நடக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து நீங்கள் திமுக எதிர்ப்புன்னு அவர் சொல்கிறது, திமுகவை குறை சொல்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா, அரசியல் ரீதியாக திமுக எதிர்ப்பு போட்ட வாங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாரு அப்படி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. ஓகே சார். அதே மாதிரி பிரச்சாரம் சார்ந்த விஷயங்கள், தேர்தல் வாக்குறுதி சார்ந்த விஷயங்களை விஜய் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பல இடங்களில் இன்னும் ஒரு பிரச்சாரம் ஆரம்பிக்கவே இல்லை. தேர்தல் நாள் நெருங்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 20 நாள் கூட வந்து தேர்தலுக்கு இல்லைன்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சாரம் சார்ந்த விஷயங்களையும் முன்னெடுக்க மாட்டார் முழுசா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவரோட ரசிகர்களே ஒரு காட்டாறு மாதிரி இருக்காங்க சார். அதாவது ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அவரோட ரசிகர்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து அவர் என்ன சொல்கிறாரு, போலீஸ் தான் பண்ணணுன்றாரு. போலீஸ் போய் பண்ணினான்னா தொண்டர்கள் கோவப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க. அதனால் வந்து அவருக்கு தன்னுடைய கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இது இல்லை, கெப்பாசிட்டி இல்லை. ஆக்சுவலாக ஒரு திருமணி கூட்டத்தில் பேசினாருன்னா அடுத்த திருமணி கூட்டத்துக்கு அதே கூட்டத்தை கூட்டின்னு போனோன்னு என்ன அர்த்தம்? சரி, இதோட முடிஞ்சு போச்சு, நீங்கள் எல்லாம் கலைஞ்சு போங்க, என் பின்னாடி யாரும் வராதிங்கன்னு சொல்ல வேண்டாமா? அவர் சொல்லி வராத பண்ணணும்ல. அதுக்கு அவங்க தொண்டர் படையெல்லாம் வேலை செய்யணும்ல. யாருமே வேலை செய்யலை. அவர் என்ன பண்ணுறாரு, ஊர்வலம் மாதிரி போயிட்டே இருக்கார். அது போனால் எப்படி சார் அவங்க அப்போ காவல் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அதனால் நேற்று திருச்சியில் ஓரளவுக்கு அந்த மாதிரி க்ரௌடெல்லாம் திருப்பி அமைச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. ஒன்று சேர்க்காதபடி அந்த பாயிண்டில் அப்படியே திருப்பி அமைச்சிருக்காங்க. நேற்று எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர் நோக்கம் என்னென்னா ஒரு பெரிய மாசம் காமிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சி வேலை செய்கிறாரோ அப்படின்ற ஒரு இது தோணுது. அவர் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதை பற்றிலாம் நிறையா பேசலாம். அவர் அன்றைக்கி திருச்சியில் கொஞ்சம் பேசியிருக்கார். ஒரு சவரன் நகை கொடுக்குறேன்றார் ஒரு மேரேஜுக்கு. 1 சவரன் நகை, ஒரு பட்டுப்புடவை கொடுக்குறேன்றார். இன்றைக்கி 1 சவரன் நகை வேலை 1 லட்சம் கொடுப்பாரா? 1 லட்சம். தமிழ்நாட்டில் வந்து சராசரியாக ஒரு 1.5 லட்சம் மேரேஜ் நடக்குது ஒரு வருஷத்துக்கு. இவரால் கொடுக்க முடியுமா? 1 லட்சம்னு அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள்? அவ்வளோ ஃபண்ட்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கா? அது மட்டும் இல்லை, பிறந்த குழந்தைக்கு கோல்டு ரிங் போடுறார். அண்ணன் சீர் போடுறேன்றார். 6 சிலிண்டர், தாய்மாமன் சீர் 6 சிலிண்டர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு 1 சிலிண்டர் கிடைக்கிறதே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் 6 சிலிண்டர் எங்கேருந்து கொடுப்பீங்க நீங்கள்? அப்புறம் 4000 ரூபா வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 29 வயசு சரியும். இதுக்கெல்லாம் எங்கேருந்து ஃபண்ட்ஸ் போவீங்க? சரி, ஓகே, ஏதோ வாக்குறுதி கொடுக்குறீங்க. இதை நீங்கள் சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுக அரசாங்கத்துக்கு மேலே பலவிதமான கடுமையான வெறுப்பு இருக்குது மக்களுக்கு. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம், அது இது நிறைவேறாத வாக்குறுதிகள் என்னவெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல.
ஆனால் நீங்கள் இவ்வளவு வாக்குறுதிகள் பெண்களுக்கு 2,500 ரூபாய் உரிமை தொகை, இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது? இவ்வளோ பெரிய அதிருப்தி திமுகவுக்கு இருக்குன்னா, நீங்கள் இவ்வளோ மக்களுக்கு இவ்வளவு வாக்குறுதிகள், இலவச வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது உங்களுக்கு ஆக்சுவலாக? ஸோ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லை, உங்களுடைய செல்வாக்கு மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது, அப்படிலாம் கூட்டம் வந்து கூட இலவசம்லாம் வேண்டாம், மீன் கொடுக்க மாட்டேன், மீன் பிடிக்க கற்றுத் தருவேன்லாம் சொன்னீங்கல்ல, இன்றைக்கி என்ன நிலைமை? இன்றைக்கி நீங்களும் அதே தானே பண்ணுறீங்க, அதே வேலை தானே பண்ணுறீங்க. அவங்க 2,000 ரூபான்னா நீங்கள் 2,500, நீங்கள் அவங்க வந்து 8,000 ரூபா கூப்பன் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு தங்கம் கொடுக்குறேன்றீங்க. அப்போ உங்கள் செல்வாக்கை நம்பி நீங்கள் இல்லையா? உங்கள் செல்வாக்கு மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தா நீங்கள் வின் பண்ணுவீங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ இவரை பொறுத்தப்பட்டு, விஜயை பொறுத்தப்பட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாட்டேன் இப்போ கேள்வியாக இருக்குது. அந்த ஓட்டானா யாரை பாதிக்கும்னு கேள்வியாக இருக்குது. அவங்க வெற்றி பெறத்துக்கு அது உதவுமா, இல்லை மற்றவங்களை ஸ்பாயில் பண்ணுமான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. தொடர்ச்சியாக அவர் திமுக மட்டும் தானே டார்கெட் பண்ணி எதிர்க்காரு. இன்னுமே அவர் அதிமுக பற்றின விஷயங்களை பேசவில்லை. போஸ்ட் எலெக்ஷனில் ஒரு இழுபறி நிலைமை அது இதுன்னு வந்ததுன்னா ஒரு அதிமுக பாஜக கூட்டணியோடு சேருவாரான்னு தெரியாது. அந்த ஐடியாவில் கூட அந்த அளவுக்கான சீட்டுகளை அவர் வின் பண்ணுவாரான்னு ஒரு தெரியல. 10 சீட் வின் பண்ணாலும் அது அட்வான்டேஜ் தானே. 5 சீட் வின் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணலாம்ல. அப்படி ஏதாவது பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சமீபத்தில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலேவும் அதான் சொல்லியிருந்தார். சப்போஸ் போஸ்ட் எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட சேர்ந்து கூட்டணி வச்சு நாங்கள் ஆட்சி அமைப்புன்ற விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. அது ராமதாஸ் அத்வாலேயோட சொந்த கருத்தா இல்லை பாஜகவோட கருத்தான்னு சொல்ல முடியாது. அதே நாளைக்கு பியூஷ் கோயல் என்ன தெரியுமா சொன்னார்? விஜய்க்கு வந்து மக்களை பற்றியும் தெரியல, தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை பற்றியும் தெரியல, தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸை பற்றியும் தெரியலன்னு பியூஷ் கோயல் கமெண்ட் அடித்தார் அன்றைக்கே. அதே நாள்லேயே வந்தது. அதனால் இவங்களுக்கு வந்து, ஆனால் பாஜக வந்து இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தாங்க தாவேகா கூட்டணிக்கு. அவர் ஏதோ ஒரு காரணத்தினால வரமாட்டேன்ட்டார். அவருக்கு இதோடு சேர்ந்தால் அவருக்கு ஓட்டு வராதுன்னு அவருக்கு தெரியுமோனோ அவர் வரமாட்டேன்ட்டார். ஆனால் போஸ்ட் எலெக்ஷன்ஸ் இவர் தனியாக இருந்தாலே வந்து திமுகவை டேமேஜ் பண்ணுவார்னு கடைசியில் பாஜகவில் ஒரு மாதிரி ரெக்கன்சைல் ஆகி என்ன பண்ணாங்க, நீ தனியாகவே நில்லு, திமுகவை டேமேஜ் பண்ணுன்னு விட்டாங்க. போஸ்ட் எலெக்ஷன்ஸில் ஒரு வேளை திமுகவை அகற்றணுன்றதுக்காக அதிமுக அணிக்கு ஏதாவது இழுபறி நிலைமை வந்ததுன்னா இவர் போய் கை கொடுத்தாலும் கை கொடுப்பார், சொல்ல முடியாது. தேமுதிக போயிடுமேனு ஒரு டவுட் இருக்குல்ல சார். தேமுதிக பற்றின ஒரு அச்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் போஸ்ட் எலெக்ஷன் ஒரு மார்ஜின் வரல அப்படின்ற பட்சத்தில் தேமுதிக அந்த பக்கம் போயிடுமோன்னு சொல்ல முடியாது சார். நம்ம அதே ரூல் அவுட் பண்ண முடியல. இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாது இருக்குமான்னு நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பாஜக அவ்வளோ அட்டாக் பண்ண மாட்டேன்றாங்க, ஏடிஎம்கே அட்டாக் பண்ண மாட்டேன்றாங்க. அட்டாக் பண்ண மாட்டாங்கன்றதை விட இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருந்தவங்க. போன 2024 அது மட்டும் இல்லை சார், அங்கே போனால் பதவி கிடைக்கும்ல. அட்டாச்சு இல்லை, பதவி கிடைக்கும், அதிகாரத்தில் பங்கு இல்லை. அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா? நம்ம அங்கே போனால் சரி, அங்கே போனால் கிடைக்கும்னா போக தான் செய்வாங்க. உடனே போகாட்டி கொஞ்ச நாள் வெளியிலேருந்து ஆதரவு பண்ணுவாங்க முதல்ல, அப்புறம் உள்ளே போய் ஆதரிப்பாங்க. எல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கான சான்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். திமுக ஒரு எட்ஜில் வந்துடும் தான் என்னுடைய கருத்து. இன்றைக்கி இருக்கிற சூழலில் திமுகவுக்கான வாய்ப்பு ஒரு எட்ஜில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார். இந்த இடத்துல ராமதாஸ் அவர்கள், சசிகலா அவர்களுடைய கட்சி பல இடங்களில் வேட்பாளர் போட்டிருக்கு. இது யாருக்கு பாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக வந்து ராமதாஸ் போட்டிருக்கிற வேட்பாளர்கள்லாம் பாமக அன்புமணிக்கு தான் பாதகமாக இருக்கும். அதே மாதிரி சசிகலா போட்டிருக்கிற வேட்பாளர்கள்லாம் அதிமுக தினகரனுக்கு தான் பாதகமாக இருக்கும். அவங்களுக்கு போகிற ஓட்டை அவங்க எடுத்துட்டாங்கன்னா திமுகவுக்கு ஈஸியாக இருக்கும் வின் பண்ணுறது. இந்த இடத்துல ஒரு பெரிய பிளேயரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமா இருக்கமான்னு ஒரு கேள்வி இருக்குது. நாம் தமிழர் கட்சி போன தேர்தலில் 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து வாங்கியிருந்தாங்க. அது சார்ந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நகர்ந்துகிட்டே இருக்காங்க. அந்த கட்சியோட ஓட்டு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இல்லை சஸ்டெயின் பண்ணுவாங்கன்ற சில விஷயங்கள். பலவிதமான கருத்து கணிப்புகளில் அவங்களோட ஓட்டு குறையிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த டெடிக்கேட்டடாக இருக்கிற அந்த ஓட் பேங்க்கில் வந்து ஒரு ஓட்டையை வந்து விஜய் போட்டுருவாரோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த இளைஞர்கள்லாம் திரும்பி இவருக்கு வந்துருவாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது. இவரும் வந்து சீமான் பக்கம் போன இளைஞர்கள்ன்றது சீமான் பேசினதை கேட்டு போனவங்க. விஜய் இந்த பக்கம் பேசவே இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, அப்புறம் எப்படி விஜய் இந்த இளைஞர்கள் விஜய் பக்கம் போய் ஓட்டு போடணும்னு ஒரு கேள்வி வரும்ல. சில அதில் டெடிக்கேட்டடாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்க சார். அதை வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து மேலே கொண்டு வந்திருக்காரு சார். பட் அதுலேருந்து வருவாங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் வந்து ராம் தமிழர்லேருந்து பல பேர் விலகி இருக்காங்க. நிர்வாகிகள் பல பேர் விலகி இருக்காங்க. அதை ஒட்டின மாதிரி பல பேர் பல மாவட்டங்களில் விலகி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து எல்லா இளைஞர்களுக்கும் இந்த சினிமா கிரேஸ் இல்லாத இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து சீமானுடைய பேச்சு ப்ளஸ் சினிமா கிரேஸாகவும் இருக்கலாம், அதனால் போயிருக்கலாம். நம்ம பாயிண்ட் என்னென்னா, விஜய் வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிவிடுவார். இவர் வந்து 8%, 7%, 6%, 10% அப்படி தான் வளர்கிறாரு. இவருடைய இதில் வந்து நம்ம பதவிக்கு வருதுன்றது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கிற விஷயம் கிடையாது. ஒருவேளை விஜய் வந்து ஏதாவது ஒரு நல்லா வந்துடுவாரோ, அவர்கிட்ட போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமோன்ற ஒரு இளைஞர்கள் அங்கே போய் சேர்ந்தவனும் இருக்காங்க. ஒரு நாள் இவ்வளோ பெரிய கூட்டம் ஆதரிக்குது, அந்த கூட்டம் எப்படியாவது ஏதாவது ஒரு 10 எம்எல்ஏவாவது வின் பண்ணுவாங்க, நம்ம அப்படி வின் பண்ணால் நமக்கு அங்கே அதில் வாய்ப்பு கிடைக்கும், பின்னாடி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அந்த கட்சி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது மெதுவாக தான் வளருது, ஆர்கானிக்காக வளருது அப்படின்னு நினச்சி கூட போகலாம் இல்லையா? அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் ஆகும், நமக்கு வாய்ப்புகள் இன்னும் ஓப்பன் ஆகும்னு அப்படி கூட நினைக்கலாம் இல்லையா?
ஸோ அதனால் வந்து அவர்கிட்டேருந்து கொஞ்சம் போகலான்னு இருக்குது. மொத்தத்தில் எல்லா இளைஞர்களும் ஒரு ஓட்டு போட போகிறதில்ல. ஒரு 40 லட்சம் 1,70,00,000 பேர் 18லேருந்து 30 வயசுலையும் இருக்காங்க ஓட்டர்ஸ். அதில் ஒரு 40 லட்சம் ஓட்டு போட்டாலே அவர் என்ன பண்ணுவார், ஒரு 12% 10% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஒரு 50 லட்சம் வாங்கிட்டாருன்னா கிட்டத்தட்ட 9-10% அவர் நெருங்கிட்டாருன்னு அர்த்தம். 50 லட்சம் வாங்கிட்டாருன்னா அது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சீட்டு பெறுவாரான்றது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு தொகுதி 234 தொகுதியிலையும் போட்டி போடுறீங்க. ஒரு தொகுதியில் நீங்கள் 40,000 30,000 அப்படின்னு வாங்கி போனீங்கன்னா வின் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? இப்போ யாரோ ஒருத்தரோட ஓட்டை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க. அந்த ஸ்பாயில் பண்ணுற ஓட்டு ஏடிஎம்கேவா டிஎம்கேவா, அது யாரோட வெற்றியை பாதிக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம். அது வந்து இன்னும் நம்மளால் சரியாக கணிக்க முடியல ஆக்சுவலாக வந்து. இதை தாண்டி இந்த இடத்துல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவிக நகரில் அதிமுக சார்பில் வந்து நிற்கிறாங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அவங்க கட்சி ஆரம்பித்து அவங்களுக்கும் ஒரு கட்சி இருக்குது. ஆனால் இந்த அதிமுக வலிஞ்சு போய் அவங்களுக்கு அந்த சீட்டு கொடுத்துருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள்லாம் வந்து பார்க்க முடியுது. ஏன் அந்த விஷயத்தை அதிமுக பண்ணுது? சென்னையில் அதிமுக வேற ஒரு கேண்டிடேட்டை போட்டால் அந்த தொகுதியில் தோக்கும். பொற்கொடி போட்டதுனால ஒரு வெற்றி பெறத்துக்கான ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு அவங்க போட்டிருக்காங்க. அது எதிர்க்க நிற்கிற டிஎம்கே கேண்டிடேட் மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வந்து ஒரு ரிவெஞ்சுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பல பேர் பார்க்குறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்சு அந்த மாதிரி ஒரு அதிமுக என்ன சார் பண்ணிச்சு? ஆம்ஸ்ட்ராங் கொலையில் விசிகா கூட போராடிச்சு. சிபிஐ அதிமுக என்ன பண்ணிச்சு? விசிகா பெருசாக போராடுறதுதான் பல பேரோட கம்ப்ளைண்ட். இல்லை விசிகா ஓரளவுக்கு இப்போ திரும்ப சொல்லியிருக்காரு, பொற்கொடிக்கு சீட்டு கொடுத்தது பெட்டராக, அவங்க உயிருக்கே ஆபத்து இருக்குது, அது இதெல்லாம் பேசுகிறாரு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அதெல்லாம் பேசுகிறாருல்ல அவர். நம்ம பாயிண்ட் என்னன்னா, அதிமுக வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் நடத்தும் போது என்ன பண்ணாங்க? ஏதாவது பண்ணாங்களா? ஏதாவது பேசினாங்களா? பொற்கொடிக்கு ஆதரவாக பேசினாங்க. இன்றைக்கி அந்த தொகுதியில் திருவிக நகரில் அதிமுக கேண்டிடேட் போட்டால் தோற்றுருவான். சரி, இவங்களை ரெட்டையில் நிற்க வச்சு ஜெயிச்சா ஒரு தொகுதி தானே, இவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு பண்ணுறாங்க. ஆம்ஸ்ட்ராங்க்கு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் ஒரு குரூப் இருக்கும். அது வந்து ஏற்கனவே அனுதாபம் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, நமக்கு ஒரு சீட்டு வருது, கொடுத்தா என்ன, நம்மால் போட்டால் தோற்று போயிட போகிறான், சரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை போடுங்கன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். பெரிய அதிமுகவுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் மேலே ஒரு பெரிய இது அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த சீட்டை வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, இவங்களை போட்டால் வின் பண்ண முடியுமான்னு இறக்கி விட்ருக்காங்க. அதே மாதிரி பல இடங்களில் வந்து தெலுங்கு சமுதாயத்தை பிளான் பண்ணி தான் வந்து சேகர்பாபு சொல்லி ஆள் போட்டிருக்காங்க திமுக சென்னையில் அப்படின்ற விஷயங்கள் வந்து பரவலாக பேசப்படுது. அந்த ஒரு குற்றச்சாட்டு உண்மையான ஒரு கேள்வி இருக்குல்ல? அப்படின்லாம் நான் பார்க்கல சார். தமிழ்நாட்டோட பாப்புலேஷனில் 1.5 கோடி பேர் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. அதனால் வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. தெலுங்கு வைகோ முதற்கொண்டு எல்லாரும் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. வைகோவே தெலுங்கு பேசுகிறவங்க தான் சொல்கிறாங்க. கருணாநிதி குடும்பத்தையும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது நாம் தமிழர்கள்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து எல்லாருமே தமிழ்நாட்டோட இணைஞ்சு இங்கே தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டிலே பல தலைமுறைகளாக இருக்கிறவங்கள நீங்கள் திருப்பி தெலுங்கு சொல்லிங்கன்னு அர்த்தம். தெலுங்குன்னு சொல்லலை, ஆனால் கேண்டிடேட் போடுறப்ப பார்த்து இந்த மாதிரி பார்த்து அப்படிலாம் பார்த்தெல்லாம் போட மாட்டாங்க சார். ஏன் பார்த்து போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தெலுங்கு பேசுகிறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இயல்பாக அப்படி அமைஞ்சிடும் சில இடத்துல. அவங்களாம் இன்றைக்கி தான் இந்த சேகர்பாபு அதிமுகவில் இருந்தபோது ஒரு தெலுங்கு பேசுறது தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். தெரியாதா இருக்குது? அதிமுகவில் தெலுங்கு பேசுகிறவங்களே கிடையாதா? அங்கே தெலுங்கு கேண்டிடேட் கிடையாதா? அதிமுகவில் தெலுங்கு பேசுகிற கேண்டிடேட்டாக கிடையாதா? அங்கேயும் தான் இருக்காங்க. அது சும்மா நம்ம எதுவும் ஒரு அரசியலுக்காக பேசக்கூடாது நம்ம. ஓகே சார், இவ்வளோ உங்களை பொண்ணா நான் தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி.